ஹாய், குட் மார்னிங். இது MySQL சீரிஸோட வீடியோ 4. போன வீடியோவில் வந்து நம்ம எப்படி வந்து டேபிள் க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தோம், காலம்ஸை மாடிஃபை பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் பார்த்தோம். இப்போது அந்த டேபிளில் எப்படி வேல்யூஸை இன்சர்ட் பண்ணலாம் மேனுவலாக அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஹவு டு இன்சர்ட் வேல்யூஸ். ஓகே, இதை வந்து சிங்கிளாக இன்சர்ட் பண்ண முடியும், மல்டிப்புளாக இன்சர்ட் பண்ண முடியும், மிஸ்ஸிங் வேல்யூஸோடு இன்சர்ட் பண்ண முடியுமா. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, டேபிள்ஸில் பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற டேபிள் இருக்குது. காலம் 5 காலம் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த 5 காலமில் 5 வேல்யூஸ் ஓகே நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போது இதோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பாருங்கள். இன்சர்ட் இன்டூ ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் டேபிள் நேம். இட் மீன்ஸ் என்ன இன்சர்ட் பண்ண போகிறோன்னா அந்த இதில் வேல்யூஸ். ஸோ இதை நம்ம எந்த சீக்வன்ஸில் வந்து நம்ம வேல்யூஸை கொடுக்கணும்னா இந்த காலம்ஸ் எந்த சீக்வன்ஸில் இருக்கோ அதே சீக்வன்ஸில் தான் கொடுக்கணும். ஓகேவா. ஸ்டூடெண்ட் ஐடி வந்து நம்ம அந்த டேட்டா டைப்பையும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஸ்டூடெண்ட் ஐடி இன்டிஜர், ஸோ 1, ஃபர்ஸ்ட் நேம் வேர்கேர். அதை எதை டினோட் பண்ணுது அப்படின்னா வாட் டெக்ஸ்ட், ஒரு டெக்ஸ்ட்டை வந்து டினோட் பண்ணுது. ஸோ அதை ஒரு கோட்ஸ்குள்ளே கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் நேம் க்ளோஸ் பண்ணுறோம். லாஸ்ட் நேம் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் 5 டெசிமல் 2 ப்ரெசிஷனு, அந்த 5,2 அப்படிங்கிறது. ஃபீஸ் வந்து நான் இப்போ 400 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, கமா. நெக்ஸ்ட் ஜாயினிங் டேட். நம்ம கொடுத்துருக்கிறது எப்படி க்ரியேட் பண்ணுவோம்னா டேபிள் டேட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணுவோம். ஸோ டேட் ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கும்னா இயர், மந்த் அண்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஒரு கோர்ஸ் 2024 -2 மந்த் அண்டு டேட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன். இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு. இது வந்து ஒரு என்னதுன்னா சிங்கிள் இன்சர்ட். ஓகேவா. இப்போது நான் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தனோ அது எனக்கு இன்சர்ட் ஆகிருக்கு. ஓகேவா. இப்போது இல்லை எனக்கு வந்து மல்டிப்புளாக நான் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா இப்போது இங்கே இருக்கட்டும். இது ஒரு வேல்யூவாக வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு கமா கொடுத்து இன்னொரு ஓப்பன் பேரான்டிசிஸ் 2, ஜெனிஃபா. ஆக்சுவலி இப்போ 1 ஆல்ரெடி இருக்குது. ஸோ இருக்கட்டும். ஓகே, கமா லாஸ்ட் நேம் கமா ஃபீஸ் வந்து அவங்களுக்கு 300. ஜாயினிங் டேட் சேம் டேட் கொடுக்குறேன். ஓகே, க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி 1ன்னு கொடுத்துட்டேன். பட் ஆனால் இன்சர்ட் ஆகும்போது 2 தான் ஆகும். ஸோ அதனால் நம்ம இங்கே மாற்றிப்போம். 2 இங்கே 3 வச்சுப்போம். இங்கே நான் இப்போ வேறு நேம் கொடுக்க போகிறேன். காயத்ரி. உங்களோட இனிஷியல் வெறும் ஜி. ஃபீஸ் வந்து உங்களுக்கு 600. ஜாயினிங் டேட் 7. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரே டைமில் 2 வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து மல்டிபிள் இன்சர்ட், எத்தனை வேணாலும் இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணி பார்க்க போகிறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ நான் என்னென்ன இன்சர்ட் பண்ணியிருக்கேன், பிரியதர்ஷினி, காயத்ரி, ஜெனிஃபர். ஸோ இந்த 3ம் எனக்கு ஷோ ஆகுது. ஓகேவா, மல்டிபிள் இன்சர்ட். ஓகே, நான் இப்போ வந்து ஏதாவது இந்த ஃபீஸோ ஜாயினிங் டேட்டோ இல்லாமல் என்னால் இன்சர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறேன். இப்போ நான் ஒரு சிங்கிள் இன்சர்ட்டே காட்டுறேன். ஏதோ ஒன்று எடுத்துப்போம். ஃபீஸ் அண்ட் ஜாயினிங் டேட் வந்து நல்லா வச்சுக்கோங்க. இதில் எந்த வேல்யூவும் இல்லை. ஓகே, இப்போ இதில் வந்து சசி NT ID 4. இப்போ நான் இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா இன்சர்ட் ஆகாது. இங்கே எரர் ஷோ ஆகுது பாருங்கள். காலம் கவுண்ட் டஸ் நாட் மேட்ச் வேல்யூ கவுண்ட் அட் row 1. ஸோ காலம் கவுண்ட்டும் நீங்கள் கொடுத்துருக்குற ரோவோட கவுண்ட்டும் மேட்ச் ஆகலை. பட் நம்ம அதை இன்சர்ட் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா இங்கே நீங்கள் என்னென்ன காலமை வந்து இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபீல்டு நேம் அங்கே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன், ஸ்டூடெண்ட்டோட ஐடி
first name, last name. ஸோ இப்போ உங்களுக்கு இன்சிடென்ட் ஸ்டூடெண்ட் ஐடி 4, ஃபர்ஸ்ட் நேம் சசி, லாஸ்ட் நேம் டி. அப்போது அதை வந்து எடுத்துக்கும் இன்செர்ட் ஆகிருக்கு. இப்போது செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போது சசி டி அண்ட் ஜாயினிங் டேட் வந்து நல்லாயிருக்கு. ஓகேவா? இப்படியே நம்மளால் இன்செர்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஒரு வேல்யூஸை வந்து ஒரு ரோவாக நம்ம வந்து ஒரு டேபிளில் இன்செர்ட் பண்ணுறதுக்கான மெத்தட். ஸோ ஸ்டேட்மெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதை எப்படி அப்டேட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், ஒரு டேட்டாவை பர்டிகுலராக எப்படி செலக்ட் பண்ண முடியும், எப்படி நம்மளால் ஃபில்ட்ரு பண்ண முடியும் கண்டிஷன் வச்சு. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.